வணக்கம். கதிரவன் நியூஸின் காலை நேர தலைப்பு செய்திகள். இலங்கை மின்சார சபையை மறுசீரமைக்கும் நடவடிக்கையின் போது தாமாக முன்வந்து ஓய்வு பெற விண்ணப்பித்த ஊழியர்கள் தற்போது கடும் நெருக்கடி நிலைக்கு உள்ளாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மின்சார சபையை கலைப்பதற்கான திகதி பலமுறை ஒத்திவைக்கப்பட்டதன் காரணமாகவே தாம் இந்த நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளதாக அந்த ஊழியர்கள் மேலும் தெரிவித்தனர். இலங்கை மின்சார சபையை கலைப்பதற்காக கடந்த ஆண்டு அக்டோபர் 27 மற்றும் இந்த ஆண்டு ஜனவரி 1 ஆகிய திகதிகள் முன்னதாக அறிவிக்கப்பட்டிருந்த போதிலும் பல சந்தர்ப்பங்களில் இத்திகதிகள் ஒத்திவைக்கப்பட்டன. தற்போது வரை இது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் வெளியாகாததனால் பிப்ரவரி 1 நிர்ணயிக்கப்பட்ட இலக்குகள் தவறிப்போகும் அறிகுறிகள் தென்படுவதாக ஊழியர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். மேலும் தாமாக முன்வந்து ஓய்வு பெற விண்ணப்பித்த ஊழியர்கள் தற்போது நிதி மற்றும் சொத்து ரீதியான பாதிப்புகள், வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் இழத்தல், அவற்றுக்கான விசா மற்றும் சட்ட ஆவணங்களின் காலம் முடிவடைதல், வீட்டு வசதி மற்றும் வதிவிட பிரச்சினைகள், உடல்நல பாதிப்புகள் மற்றும் நிறுவன ரீதியான முன்னேற்றம் தடைப்படுதல் போன்ற சிக்கல்களை எதிர்கொண்டுள்ளனர். அத்துடன் நிறுவனத்துக்குள் அவர்கள் மன உளைச்சலுக்கு புறக்கணிப்புக்கும் உள்ளாகியுள்ளதாகவும் அந்த ஊழியர்கள் மேலும் தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. 2024 ஆண்டு நடைபெற்ற கல்வி பொதுதராதர சாதாரணதர பரீட்சையின் போது தமிழ் மொழி மூலமாக மாணவர்கள் சிலரின் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு உத்தியோகபூர்வமாக தீர்ப்பளித்துள்ளது. 2024 ஆண்டு மே மாதம் 15 மினுவாங்குடே அல் அமான் முஸ்லிம் மகா வித்தியாலயத்தில் புவியியல் பரீட்சைக்கு தோற்றிய 14 மாணவர்களுக்கு புவியியல் பகுதியொன்று வினாத்தாள் மற்றும் அதற்கு தேவையான வரைபடங்கள் வழங்கப்படவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் மாணவர்கள் பெரும் பாதிப்புக்குள்ளாகியதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார். இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு முன்னெடுத்த விசாரணைகளுக்கு அமைய பரீட்சை மேற்பார்வையாளர் அல்போன்சா வினாத்தாள் பொதிகளை சரியாக சரிபார்க்க தவறியதுடன் கவனக்குறைவாக செயல்பட்டமையும் தெரியவந்துள்ளது. இதன் மூலமாக அரசியலமைப்பில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ள சட்டத்தின் முன் அனைவரும் சமம் மற்றும் சமமான பாதுகாப்பு என்ற அடிப்படை உரிமை மீறப்பட்டுள்ளதாகவும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. எனவே பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு வினாத்தாள் கிடைக்காதனால் இழந்த 50 புள்ளிகளுக்கு பதிலாக மாணவர்கள் புவியியல் பகுதி 2 பெற்ற புள்ளிகளின் அடிப்படையில் புள்ளிகளை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை 1750 ரூபாயாக அதிகரிப்பது தொடர்பான தோட்ட மற்றும் சமூக உள்கட்டமைப்பு அமைச்சுக்கும் இலங்கை தோட்ட தொழிலாளர்கள் சங்கத்துக்கும் இடையிலான ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. குறித்த ஒப்பந்தமானது நேற்று பெருந்தோட்ட மற்றும் சமூக உள்கட்டமைப்பு அமைச்சில் வைத்து கைத்தலிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்கும் போது ஜனாதிபதியினால் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பளத்தை 1750 ரூபாய் வரை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதன்போது அடிப்படை சம்பளத்தை 1350 ரூபாயிலிருந்து 1550 ரூபாவாகவும் 200 ரூபாய் அதிகரிப்பதற்கும் வருகைக்கான கொடுப்பனவாக 200 ரூபாயினை அரசாங்கம் செலுத்துவதற்கும் இணக்கம் காணப்பட்டது. அதற்கு அமைய இச்சம்பளத்துக்காக வரவு செலவு திட்டத்தில் 5000 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்வில் அமைச்சின் செயலாளர் பிரபாத் சந்திரகீர்த்தி, சம்பள நிர்ணய சபையின் அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. போலீஸ் அதிகாரிகளுக்கு வழங்கப்படும் சம்பளம் போதுமானதாக அமையவில்லை என போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார். போலீஸ் குற்ற அறிக்கை பிரிவில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். போலீஸ் அதிகாரிகளுக்கு வழங்கப்படும் சம்பளம் அவர்கள் வழங்கும் அர்ப்பணிப்புக்கு போதுமானதாக அமையவில்லை என்பதையும் நாம் அறிந்துள்ளோம். இது தொடர்பில் அரசாங்கத்துக்கு தெளிவுபடுத்திய எல்லையில் அது குறித்து ஆராய அமைச்சரவை உபகுழு ஒன்று நியமிக்கப்பட்டது. அந்த குழுவுக்கு தேவையான அளவு எமது யோசனைகளை நாம் முன்வைத்துள்ளோம். இது தொடர்பில் கவனம் செலுத்தப்படும் என எதிர்பார்க்கின்றோம். அதே நேரம் போலீஸ் துறையில் 32,000 போலீஸ் அதிகாரிகளுக்கு பற்றாக்குறையுள்ளது. இந்த வருடத்தில் 2500 பேரும் அடுத்த வருடத்தில் 2700 பேரும் ஓய்வு பெற உள்ளனர். எனவே அவர்களை யாரும் தடுக்க முடியாது. இந்நிலையில் போலீஸ் துறையில் புதிதாக 10,000 பேரை சேவையில் உள்வாங்குவதற்கான நடவடிக்கைகள் எதிர்காலத்தில் முன்னெடுக்கப்படும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். 78வது சுதந்திர தின விழா இலங்கையை கட்டியெழுப்புவோம் என்ற துணைப்பொருளின் கீழ் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சுதந்திர தின பேரணிக்கான முன்னாயத்த ஒத்திகை நடவடிக்கைகள் நேற்று முதல் எதிர்வரும் 2ஆம் தேதி வரை கொழும்பில் நடைபெறும் என பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் சம்பத் துய்யகொந்தா குறிப்பிட்டுள்ளார். இதற்கு அமைய 78வது தேசிய சுதந்திர தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு கொழும்பில் விசேட போக்குவரத்து திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த விசேட போக்குவரத்து திட்டம் நடைமுறையாகும் விதம் தொடர்பிலும் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
2,30,00,000 பெறுமதியான போதைப் பொருட்களை சூட்சமமாக வீடுகளில் பதுக்கி வைத்திருந்த 2 சந்தேக நபர்கள் சமாந்துறை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த கைது நடவடிக்கை நேற்று முன்தினம் முன்னெடுக்கப்பட்டது. அம்பாறை பெரிய நீலாவணை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியினூடாக கொழும்பிலிருந்து கல்முனை வழியாக சமாந்துறை பகுதிக்கு சென்ற அதிசொகுசு பேருந்து ஒன்றில் நேற்று முன்தினம் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கொடுத்த வாக்குமூலம் மற்றும் சமாந்துறை போலீஸ் நிலைய பதில் பொறுப்பதிகாரி KNR பெரேராவுக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலுக்கு அமைய சமாந்துறை புறநகர் பகுதிகளில் குறித்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போதே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மாமனார் மற்றும் மருமகன் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்களிடமிருந்து குஷ், கேரளா, கஞ்சா, ஐஸ், ஹெரோயின் உட்பட பல வகையான போதைப் பொருட்கள், தொலைபேசிகள், ஒரு தொகை பணம் என்பன மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். 2025-2026 ஆண்டு ஏற்பட்ட வெள்ளத்தினால் ஏற்பட்ட பகுதி அளவிலான சேதங்களுக்கு சில முழுமையான சேதங்களுக்கும் இன்னும் நஷ்டஈடு வழங்கப்படாமல் உள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட தேசிய கமக்காரர்கள் அதிகார சபையின் தலைவர் சந்திரசேகரம் சந்திரமோகன் தெரிவித்தார். அத்தோடு இந்த விடயத்தை கருத்தில் கொண்டு அரசாங்கம் உடனடியாக எங்களது விவசாயிகளுக்கு நஷ்ட ஈட்டினை வழங்குமாறு அவர் குறிப்பிட்டுள்ளார். மட்டு ஊடக அமையத்தில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை கூறியுள்ளார். மேலும் தெரிவிக்கையில் அடுத்ததாக 2024-2025 ஆண்டு பெருவெள்ளம் காரணமாக ஏற்பட்ட அழிவுகளுக்கு நஷ்டஈடு விண்ணப்பங்கள் நாங்கள் கொடுத்தும் இன்று வரை அதற்கான நட்டஈடுகள் வழங்கப்படாமல் உள்ளது. அதனையும் அரசாங்கம் பரிசீலனை செய்து எமது மக்களுக்கும் எமது விவசாயிகளுக்கும் உரிய நஷ்டஈட்டை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். தற்போது 2025-2026 ஆண்டு ஏற்பட்ட வெள்ளத்தினால் பகுதியளவிலான சேதங்களுக்கும் சில முழுமையான சேதங்களுக்கும் இன்னும் நஷ்டஈடு வழங்கப்படாமல் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர் பெயர் பட்டியல் திருத்தப் பணிகளை நாளை பிப்ரவரி 1 முதல் மீண்டும் ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு கூறியுள்ளது. எனினும் இம்முறை அந்த பணிகளுக்காக கிராம உத்தியோகத்தர்கள் வீடு வீடாக செல்ல நடவடிக்கை முன்னெடுக்கப்பட மாட்டாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கு அமைய தமது வீட்டுக்குரிய செல்லுபடியான வாக்காளர் பெயர் பட்டியலில் மேற்கொள்ளப்பட வேண்டிய திருத்தங்கள் மற்றும் 2026 ஆண்டு வாக்காளர் பெயர் பட்டியலில் உள்ளடக்கப்பட வேண்டிய பெயர்கள் தொடர்பிலான தகவல்களை கணக்கெடுப்பு அதிகாரிகளிடம் வழங்குமாறு தேர்தல் ஆணைக்குழு அனைத்து தரப்பினரிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. இந்த நடவடிக்கை 2 மாத காலத்துக்கு முன்னெடுக்கப்படுவதுடன் அதன் பின்னர் உரிய தகவல்களை உள்ளடக்கிய பெயர் பட்டியல் காட்சிப்படுத்தல், உரிமைக்கோரல்கள் மற்றும் ஆட்சேபனைகளை ஏற்றுக்கொள்வது தொடர்பான அறிவித்தல் எதிர்வரும் மே மாதம் 5 வெளியிட திட்டமிடப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதற்கு அமைய அந்த அறிவித்தல் வெளியாகி 28 நாட்களுக்குள் உரிமைக்கோரல்கள் மற்றும் ஆட்சேபனைகளை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அதற்கான அச்சிடப்பட்ட விண்ணப்ப படிவங்களை பிரிவுக்கு பொறுப்பான கிராம உத்தியோகத்தர்களிடமிருந்தோ அல்லது மாவட்ட தேர்தல்கள் அலுவலகத்திலிருந்தோ பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் தேர்தல் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. கொழும்பு மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் பயணிகள் போக்குவரத்து சேவையில் ஈடுபடும் சாரதிகளில் சுமார் 60% கடுமையான போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையாகியுள்ளதாக நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். கண்டி மாவட்டத்தில் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி தொடர்பான விசேட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். 2025 ஆண்டில் 2700 வீதி விபத்துகள் இடம்பெற்றுள்ளதுடன் அதில் 2700 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். அவர்களில் 2000 பேர் பாதசாரிகள், மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்கள் மற்றும் பின்னால் அமர்ந்து பயணிப்பவர்கள் என்றும் உயிரிழந்தவர்களில் 53% ஆண்கள் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். போதைப் பொருள் பயன்படுத்தும் தமது சாரதிகள் குறித்தும் பஸ் சங்கங்கள் அதிகளவில் தகவல்களை வெளிப்படுத்தியுள்ளதாகவும் அவர்களில் 60% போதைப் பொருள் பாவனைக்கு அடிமையாகியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட வெளிநாட்டு சிகரெட்டுகள் தீயிட்டு அளிக்கப்பட்டுள்ளது. கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் ஊடாக இலங்கைக்கு வருகின்ற பயணிகளிடமிருந்து இலங்கை சுங்கப்பிரிவினரால் பல்வேறு சந்தர்ப்பங்களில் பறிமுதல் செய்யப்பட்டு அரசு உடைமையாக்கப்பட்ட வெளிநாட்டு சிகரெட்டுகளின் கையிருப்பு நேற்று வெள்ளிக்கிழமை அளிக்கப்பட்டுள்ளது. வத்தளை கரவலப்பட்டியாவில் நேற்று முற்பகல் இந்த அளிப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இலங்கைக்குள் சட்டவிரோதமான முறையில் சிகரெட்டுகளை கொண்டு வருவதை தடுக்கும் நோக்கில் முன்னெடுக்கப்படும் சட்ட அமலாக்க நடவடிக்கைகளின் ஒரு கட்டமாக இந்த சிகரெட் தொகுதிகள் அளிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. பண்டாரகம களுத்துறை வீதியில் உள்ள தேங்காய் எண்ணெய் ஆலையில் நேற்று காலை 1:15 மணியளவில் தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் பெருமளவு சொத்துக்கள் சேதமாகியுள்ளது. தீ விபத்தின் காரணமாக சுமார் 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள எண்ணெய் ஆலையின் சொத்துக்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் பண்டாரகம போலீசார் தெரிவித்தனர்.
கொரணை நகராட்சி மன்ற தீயணைப்புத்துறை அதிகாரிகள் தீயை முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் ஆலையில் ஏற்பட்ட தீ பரவலுக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என்றும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பண்டாரகம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பு களுவன்கேணி கடற்பரப்பில் தோணி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் காணாமல் போயிருந்த 21 வயதுடைய இளம் மீனவர் நேற்று காலை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சடலமாக மீட்கப்பட்டவர் களுவன்கேணி வோட்வாடி வீதியை சேர்ந்த 21 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். 2 நாட்களுக்குள் முன்னர் களுவன்கேணி கடலில் மீன்பிடிக்க சென்றபோது எதிர்பாராத விதமாக தோணி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இவ்விபத்தின் போது தோணியிலிருந்து இளம் மீனவர் கடலில் மூழ்கி காணாமல் போயுள்ளார். அவரை தேடும் பணிகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் நேற்று காலை களுவன்கேணி கடற்கரையோரத்தில் அவரது சடலம் கரையொதுங்கியுள்ளதாகவும் சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் குறித்த மேலதிக விசாரணைகளை ஏராவூர் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணத்தில் மகள் மூட்டிய தீயில் வயோதிப தாயொருவர் உயிரிழந்த சம்பவம் நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது. அரியாலையை சேர்ந்த பரமசிவம் பரமேஸ்வரி வயது 81 வயது என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த பெண் தனது மகளுடன் வசித்து வந்துள்ள நிலையில் கடந்த 17ஆம் தேதி இவரது மகள் வீட்டுக்கு அருகே குப்பைக்கு தீ வைத்துள்ளார். பின்னர் வீட்டை பூட்டிவிட்டு வெளியே கடைக்கு சென்றுள்ளார். இதன்போது தாயார் வீட்டு அறையில் உறங்கிக் கொண்டு இருந்த போது ஜன்னல் வழியாக தீயானது உள்ளே சென்று கொடியில் இருந்த ஆடைகளில் பற்றி வீட்டு கூரை மரங்களிலும் பற்றியுள்ளது. வயோதிப பெண் படுக்கையில் இருந்த நிலையில் அவர் மீது தீப்பற்றியுள்ளது. அவர் அவலக்குரல் எழுப்பிய நிலையில் அருகிலுள்ள வீட்டில் வசித்த மற்ற மகள் ஓடிவந்து அவரை காப்பாற்றி யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சேர்ப்பித்துள்ளார். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி நேற்று முன்தினம் அவர் உயிரிழந்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி மேற்கொண்டுள்ளார். தேங்காய் எண்ணெய் மற்றும் பாம் எண்ணெய் ஆகியவற்றின் மீது நிலவும் விசேட வரியை நீக்குவதற்கு அரசாங்கம் முன்வைத்துள்ள வரவு செலவு திட்ட யோசனை காரணமாக தேங்காய் எண்ணெயுடன் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் எண்ணெய் வகைகளை கலந்து சந்தைக்கு கொண்டு வரும் அபாயம் உள்ளதாக நுகர்வோர் உரிமைகளை பாதுகாப்பதற்கான தேசிய இயக்கம் சுட்டிக்காட்டுகின்றது. கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நுகர்வோர் உரிமைகளை பாதுகாப்பதற்கான தேசிய இயக்கத்தின் தலைவர் ரஞ்சித் விதானகே இதன் மூலம் உள்ளூர் தேங்காய் எண்ணெய் விலை அதிகரிக்கும் அபாயம் எழுந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் சந்தையில் தேங்காய் எண்ணெய் விலை அதிகரிக்கக்கூடும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அந்த நிலைமை காரணமாக பாம் எண்ணெய் மற்றும் ஏனைய எண்ணெய் வகைகள் சந்தையில் அதிகமாக புழக்கத்துக்கு வரும் அபாயம் உள்ளதாகவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். வைத்தியர்களின் கருத்துப்படி அதிக சூட்டில் உணவை பொரிப்பதற்கும் தேங்காய் எண்ணெய் மட்டுமே உகந்தது எனவும் பாம் எண்ணெய் மற்றும் ஏனைய எண்ணெய் வகைகளை பயன்படுத்துவது சுகாதார அபாயங்களை அதிகரிக்கும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். இத்துடன் கதிரவன் நியூஸின் காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.